ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம சேஞ்ச் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் சும்மாலாம் சொல்லிங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஸோ ஆஸ்மேப் எதுக்கு ரியலாகவே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு கொஸ்டின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் ஆஸ்மேப் யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் இந்த கொஸ்டின் மூலமாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப வளவலான்னு பேசாமல் டைரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ யூ ஆர் given a string a of size n. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரிங் நேம் ஏ. தென் என்ன கொடுப்பாங்க, எல்லாமே ஒரு லோயர் கேஸ் ஆல்பபெட் தான் சொல்லிட்டாங்க. தென் யூ கேன் சேஞ்ச் அட்மோஸ்ட் பி கேரக்டர். இந்த ஸ்ட்ரிங்ல நம்மளால பி கேரக்டர்ஸ் தான் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்ச் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஆனா நம்மளால சேஞ்ச் பண்ணணும்னா எவ்வளவுதான் பண்ண முடியும்? அட்மோஸ்ட் பி கேரக்டர்ஸ் தான் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கொஸ்டின் என்ன? ஸோ நம்மளால வந்து at most b characters in the given string to any other lowercase alphabet such that the number of distinct characters in the string is minimized. சரி, ஓகேங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துட்டாங்க. நம்மளால b டைம் அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? b டைம்ஸ் அந்த கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நாம அப்படி கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணோம்னா ஃபைனலா நமக்கு என்ன வேணும்னா, நம்ம எதுக்காக சேஞ்ச் பண்றோம்னா, நமக்கு வந்து ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் யூனிக் டிஸ்டிங் கேரக்டர்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்புட் அவுட்புட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, என்ன இருக்கு இன்புட்ல? ஏபிசி, ஏபிபி, ஏபிசி, ஏபிபி அப்படின்னு நிறைய இருக்கு. இருங்க, ஏபிசி, ஏ பி சி, ஏ பி பி சி, அப்புறம் ஏதோ பார்த்தனே சி டி. இப்போ இதுதான் கிவன் ஸ்ட்ரிங். அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. இதுதான் கிவன் ஸ்ட்ரிங். பி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? பி வந்து 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம இதுல இருந்து 3 கேரக்டர்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 3 கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து என்னுடைய நம்பர் ஆஃப் யூனிக் கேரக்டர்ஸ் வந்து மினிமைஸ்டா இருக்கணும். இப்போ நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம என்னுடைய நம்பர் ஆஃப் யூனிக் கேரக்டர்ஸ் என்னது? ஏ பி சி டி. இப்போ என்னுடைய யூனிக் கேரக்டர்ஸ் போது 4 பிஃபோர் சேஞ்ச். இப்போ நான் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, என்கிட்ட 3 சான்ஸ் இருக்கா? முதல்ல டி ஒன்று தான் இருக்கு. இதை நான் வந்து என்ன கேரக்டரா வேணாலும் மாத்திக்கலாம். அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க என்ன கேரக்டரா வேணாலும் மாத்திக்கலாம். ஆனா எனக்கு யூனிக்கா வேணும், அவ்வளவுதான். நான் டிஏ என்னவா மாத்திக்கலாம்? நான் டிஏ ஏவா மாத்தட்டா? ஸோ எப்படி மாத்தினாலும் ஒன்று தானே. நான் வேணா டிஏ சியா மாத்திக்கலாமா? எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். நான் டிஏ என்ன பண்றேன்? சியா சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்ப எவ்வளவு சான்ஸ் முடிஞ்சது? ஒரு சான்ஸ் முடிஞ்சது. பேலன்ஸ் 2 சான்ஸ் இருக்கு. இன்னொரு 2 சான்ஸ்க்கு நான் எதை மாத்தலாம்னா, ஏ எவ்வளவு டைம் இருக்கு? ஏ 2 டைம் இருக்கா? அப்ப நான் இந்த 2 ஏவை என்னவா மாத்துறேன்? இதையும் நான் வந்து சியாவே மாத்திடுறேன். அப்ப சியாவே மாத்திட்டேன். அப்ப இங்க கரண்டா என்னதான் இருக்கு என்னுடைய இதுல? மாத்தினதுக்கு அப்புறம் சிபி சிசி பிபி சிசி சி. அப்ப யூனிக் கேரக்டர்ஸ்னு பார்த்தோம்னா பி அண்ட் சி மட்டும்தான். அப்ப இப்ப என்னுடைய ஆன்சர் 2. ஓகேங்களா? சோ இப்ப இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அட்மேக்ஸ் அந்த பி டைம் நம்ம ஒரு கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணோம்னா என்னுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து மினிமைஸ்டு யூனிக் கேரக்டர்ஸா இருக்கணும். அதுவும் டிஸ்டிங்டா இருக்கணும். ஓகேவா? பி அண்ட் சி தான் டிஸ்டிங் கேரக்டர்ஸ். சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்? அதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கும் ஆஸ்மேப்பையும் நான் எப்படி நான் வந்து முதல்ல ஒரு ரிலேஷனை கொண்டு வரது, எப்படி நான் வந்து ஆஸ்மேப்பை இது கூட சம்பந்தப்படுத்துறது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்வி உங்க மைண்ட்ல இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்ப அப்ரோச் பார்ப்போம். அப்ரோச் நம்ம 3 ஆப்ஷன் தான் இருக்குங்கும் போது நாம ஏன் முதல்ல டிஏ கொண்டு போய் சால்வ் பண்ணோம்? டிஏ முதல்ல நம்ம ஏன் சேஞ்ச் பண்ணோம்? நாம ஏன் வேற எதையாவது சேஞ்ச் பண்ணி இருந்திருக்க கூடாது? நம்ம ஏன் டிஏ சேஞ்ச் பண்ணோம்? அதுக்கான கொஸ்டின் நார்மலா யோசிச்சு பார்த்தோம்னா, டி ஒரே ஒரு டைம் தான் இருக்கு, பி அதிகமா இருக்கு. 3 சான்ஸ்ல டி ஒரே ஒரு சான்ஸ் பார்த்தோம்னா அந்த டிங்கிற ஒரு கேரக்டரவே நம்மளால கம்மி பண்ணிட முடியும். கரெக்டா? ஸோ அதனாலதான் நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்? மினிமம் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, மினிமம் கேரக்டர் ஃப்ரீக்வன்சில இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஆக்சுவலா இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா, நான் ஜஸ்ட் உங்களோட புரிதலுக்காக இப்படி எழுதுறேன்னு வைங்களேன். மொத்தம் எத்தனை ஏ? 2 ஏ இருக்கு. ஸோ ஏ ஏ ஏ இருக்கு. அடுத்தது எவ்வளவு இருக்கு? 3 சி இருக்கா? 1 2 3 3 சி இருக்கு. அப்புறம் 3 பி இருக்கா? ஓகே, 3 பி இருக்கு. அடுத்தது ஒரு டி இருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலா என்னது? யூனிக் கேரக்டர்ஸ். இதெல்லாம் தான் வந்து கேரக்டர்ஸ். நான் என்ன பண்றேன்? இப்படி எழுதிக்கிறேன். டி 1 டைம், ஏ 2 டைம், பி 3 டைம் எழுதிக்கிறேன். இப்போ இப்படி இருக்குன்னு வைங்க. ஓகே. ஸோ நான் வந்து இப்போ இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணலாம்? என்னால இதை நான் அப்படியே ஸ்டோர் பண்ண முடியுமா? டி எவ்வளவு டைம் இருக்கு, ஏ எவ்வளவு டைம் இருக்கு, சி எவ்வளவு டைம் இருக்குன்னு என்னால ஹாஷ் மேப்ல
கம்பல்சரி ஸ்டோர் பண்ண முடியும். அப்படின்னு பார்த்தோம்னா D 1 டைம், A 2 டைம், C 3 டைம், B 4 டைம் என்னால் எப்படி ஸ்டோர் பண்ண முடியும். பட் ஆனால் நான் இப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னா சாரி B 4 டைமா B 3 டைம் தானே, என்னமோ ஆயிடுச்சு எனக்கு. B 3 டைம் என்னால் இப்படி ஆஷ் மேப்ல ஸ்டோர் பண்ண முடியும். என்னுடைய B3ன்னு கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல என்ன பண்ணுவேன், B3யா ஓகே, இங்க என்ன இருக்கு வேல்யூஸ் 1 2 3 3யா ஓகே, ஆஷ் மேப்ல இருந்து வேல்யூஸை நான் எடுக்கிறேன் 1 2 3 3 ஓகே. இப்போ இதெல்லாம் தான் இந்த வேல்யூஸ் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ வேல்யூஸை இப்படி எடுத்தாச்சு. இது எப்படி எடுக்கிறதுங்கிறதுலாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இங்க இருந்து வேல்யூஸை தான் எடுத்திருக்கேன். அது என்ன ஆர்டர்ல எடுத்திருக்கேன், சின்ன ஆர்டர்ல இருந்து எடுத்திருக்கேன். ஆஷ் மேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சின்ன ஆர்டர்லாம் வராது, அது ரேண்டமா தான் கொடுக்கும் வேல்யூவை. கரெக்டா, எனக்கு இந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அப்ப நான் என்ன பண்றேன், என்னுடைய B3யா முதல்ல என்னுடைய B வந்து 3. சரி ஓகே, B3ங்கும் போது நான் என்ன பண்றேன், முதல்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது, இங்க என்னுடைய B வந்து 3. இப்போ நான் என்னது, இங்க என்கிட்ட மூணு சான்ஸ் இருக்கு, 3 டைம் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுல இங்க வந்து ஒரே ஒரு டைம் சேஞ்ச் பண்ணாலே இந்த கேரக்டர் சேஞ்ச் ஆயிரும். கரெக்டா, ஒரு டைம் சேஞ்ச் பண்ணாலே இந்த கேரக்டர் சேஞ்ச் ஆயிரும். என்னவா சேஞ்ச் ஆகுறது அதெல்லாம் தேவையில்லை. முதல்ல கிவன்ல மொத்தம் 4 யூனிக் கேரக்டர் இருக்கு. 4 யூனிக் கேரக்டர் இருக்கு. எத்தனை கேரக்டரை என்னால சேஞ்ச் பண்ண முடியும் நான் கவுண்ட் பண்ணணும். இந்த 1 என்னால சேஞ்ச் பண்ண முடியுமா, முடியும். ஏன், ஏன்னா 3 சான்ஸ் இருக்கு, இங்க ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தோம்னா இங்க சேஞ்ச் ஆயிரும். அப்ப நான் என்னால இங்க சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்தது என்ன பண்றேன், இங்க சேஞ்ச் பண்ண முடியும்னா அடுத்து B இங்க என்னவா இருக்கும், இங்க 3 டைம்ல இருந்து 1 டைம் மைனஸ் ஆயிடுச்சு, ஏன்னா ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்ப இங்க 2 டைம் தான் இருக்கும். சரி ஓகே, இங்க 2 டைம் இருக்கு. இந்த 2 டைம் இந்த கேரக்டருக்கு கொடுத்தா என்னால என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்றேன், இங்கேயும் சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டா B எவ்வளவு, B வந்து 0 டைம். B வந்து 0 டைம். வெறும் 0 சான்ஸை வச்சு என்னால இங்க சேஞ்ச் பண்ண முடியுமா, முடியாது. ஏன், ஏன்னா எனக்கு சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷனே இல்லை. அப்ப மொத்தமா எவ்வளவு டைம் சேஞ்ச் பண்ண முடியும், 2 டைம் சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ 4 - 2 ஆன்சர் என்னது 2. நமக்கு ஃபைனலா நம்ம பார்த்தோம் இல்லையா, மேல 2 யூனிக் கேரக்டரா கொண்டு வந்தோமா, கொண்டு வந்துட்டோம். சரி, கான்செப்ட் வைஸ் புரியுது. இது எப்படி நான் கோடா கன்வெர்ட் பண்றது, கரெக்டா, எப்படி கோடா கன்வெர்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் ஆஷ் மேப்ல வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆஷ் மேப்ல ஃப்ரீக்வன்சியை ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரொம்ப சிம்பிள், ஆஷ் மேப்ல வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் முதல்ல ஆஷ் மேப் எடுக்கிறேன். ஆஷ் மேப்ல என்னன்னு வரும், A 2 டைம் வரும், B 3 டைம், C 3 டைம், D 1 டைம். இப்படின்னு நான் என்னுடைய ஆஷ் மேப்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, ஆஷ் மேப்ல வேல்யூ ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆஷ் மேப்ல இருந்து வேல்யூஸை மட்டும் எடுத்து நான் ஒரு அரேவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா எனக்கு எப்படி இருக்கும் என்னுடைய அரே. ஸோ சேம் வேல்யூஸை மட்டும் எடுத்தேன்னா 4 சைஸ், ஆஷ் மேப்போட சைஸ் கேன்னு எடுத்தோம்னா 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், திரும்ப 3 இருக்கலாம், அதுக்கப்புறம் 1 இருக்கலாம். ஸோ எனக்கு நான் கிரியேட் பண்ற நான் அதுல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அரே எப்படிதான் இருக்கும், எனக்கு இப்படிதான் இருக்கும். ஓகே, ஏன்னா அது வந்து ஆர்டர்ஸ், இதுல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் 1 தான் வரும், அடுத்து 2 வரும்னு ஏதாவது ஆர்டர் இருக்கா, ஆர்டர் கிடையாது. ஏன், ஏன்னா இது வந்து அன்ஆர்டர், அதனால எனக்கு இப்படிதான் வரும்னு வைங்களேன். நான் இங்க இருந்தே பிஏ செக் பண்ண ஆரம்பிச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், இங்க இருந்தே நான் பிஏ செக் பண்ண ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும், பி வந்து இனிஷியலா இப்போ 3ன்னு இருக்கு. அந்த 3 சான்ஸை நான் இங்கேயே கொடுத்துட்டேன்னா எனக்கு அடுத்த டைம் பி என்னவாயிரும், 0ன்னு ஆயிரும். அப்ப நான் இந்த ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மீதி எனக்கு எவ்வளவு இருக்கு, 3 யூனிக் கேரக்டர் இருக்கு. ஆக்சுவலா ரொம்பவே மினிமைஸ்ட் ஆன்சர்னா தட் இஸ் 2 தான். ஏன்னா நம்மளால 2 கேரக்டரை சேஞ்ச் பண்ண முடியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ப என்ன பண்ணணும், நான் இந்த ஃபார்ம்ல இருந்து இதை என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணா அடுத்து என்னது, 1 2 3 3. இப்ப ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் என்னுடைய அரே. கரெக்டா, இதுதான் என்னுடைய ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற அரே 1 2 3 3. முதல்ல இந்த அளவுக்கு கொண்டு வருவோம், கோடை ஜஸ்ட் இந்த அளவுக்கு கன்வே பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வந்து கோடா மாத்துவோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஷ் மேப் என்னது, கேரக்டரா, கேரக்டர் இன்டிஜர். ஓகே, hm ஈக்குவல் டு நியூ ஆஷ் மேப். ஓகே, ஆஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்தது என்னது, ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் a டாட் லென்த் ஆஃப் I பிளஸ் பிளஸ் ஒரு கேரக்டர் ch ஈக்குவல் டு a டாட் கேர் அட் ஆஃப் I. ஓகே, ஆஷ் மேப் டாட் புட் இந்த கேரக்டர் கமா ஆஷ் மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட் ஆஃப் either character or 0 plus 1. அவ்வளவுதாங்க, ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அரே கிரியேட் பண்ணணும். கரெக்டா? அரேல நம்ம அதை ஆட் பண்ணணும். அரேயோட சைஸ் என்னவா இருக்கும், இன்ட். அந்த அரேக்கு வந்து நான் நேம் என்ன வைக்கலாம், ஸோ என்ன நேம்ல வைக்கலாம், அரேக்கு என்ன நேம் வைக்கலாம், ஆல்ரெடி ஏன்னு இருக்கா, அரேனே வச்சுப்போம். அரே ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் என்ன சைஸ், ஹேஷ் மேப்போட சைஸ் என்னவோ அதுதான், ஹேஷ் மேப் டாட் சைஸ் ஆஃப். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த அரேல ஹேஷ் மேப்ல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நான் ஸ்டோர் பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போ ஃபார் int I equal to 0, I less than array dot length of, int I equal to 0, I less than array dot length of I plus plus. ஓகே, இப்போ இந்த array of I ல என்ன ஸ்டோர் பண்ணணும், hash map dot value, வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா, இங்க டைரக்டா இங்க வந்து நான் வந்து hash map dot values அப்படின்னு எடுக்க போறேன். ஸோ அதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன், இந்த அரேல நான் ஸ்டோர் பண்ண போறேன். சிம்பிள். hash map dot valuesனு கொடுத்தா என்ன பண்ணும், அதுல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா வரும். அந்த ஒவ்வொரு வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ நான் எய்தர் அரே எடுத்தாலும் ஒண்ணுதான், ஆர் அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணாலும் ஒண்ணுதான். அரே லிஸ்ட்னா டைனமிக், எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அரே லிஸ்ட் இன்டிஜர் அரே ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். நான் வந்து அரேன்னு வைக்காம அரே லிஸ்ட் ஏஎல்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு அரே லிஸ்ட்ல தானே ஸ்டோர் பண்றேன். இப்போ என்ன பண்றேன், ஃபார் இன்ட் வேல்யூ ஆஃப் எங்க இருந்து, hash map டாட் வேல்யூஸ். இப்போ என்ன பண்ணும், hash map டாட் வேல்யூஸ் அதுல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் எனக்கு இங்க வேல்ங்கிறதுல நான் ஐட்ரேட் பண்றேன். அப்ப அது எல்லாத்தையும் நான் எங்க ஆட் பண்ணணும், அரே லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். அரே லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் அந்த வேல்யூவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலா என்னுடைய அரே லிஸ்ட்ல என்ன இருக்கு, இப்படிதான் சம்திங் வேல்யூ இருக்கும். இதுதான் என்னுடைய அரே லிஸ்டா இருக்கும். இங்க இருந்து ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து சும்மா இங்க ரேண்டமா போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னது, இந்த அரே லிஸ்ட் நான் ஷார்ட் பண்ணணும். எப்படி ஷார்ட் பண்றது, இன்பில்ட் மெத்தட் இருக்கு. கரெக்டா? என்னது, கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் ஆஃப் அரே லிஸ்ட். அவ்வளவுதான். இப்போ அரே லிஸ்ட ஷார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அரே லிஸ்ட ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருக்கு, ஸோ எனக்கு இப்படி வந்துருச்சு. திஸ் இஸ் மை அரே லிஸ்ட் நவ். ஓகே, இப்போ இந்த அரே லிஸ்ட்ல பின்னு ஒன்று இருக்கா, நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது, 1. ஸோ ஃபர்ஸ்ட் அரே லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூ 1. என்னுடைய பி என்னது, 3. இப்போ இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியுமா, முடியும். ஏன்னா பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு வேல்யூவா இருக்கு. அப்ப என்னால இந்த பர்டிகுலர் வேல்யூவை, இந்த பர்டிகுலர் கேரக்டரை சேஞ்ச் பண்ண முடியும். பர்டிகுலர் கேரக்டர் என்னது, டி. இந்த டி கேரக்டரை என்னால சேஞ்ச் பண்ண முடியும். அப்ப நான் எவ்வளவு கேரக்டரை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால சேஞ்ச் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்ட் சேஞ்ச் ஈக்குவல் டு 0. எதுக்காக, ஏன்னா எவ்வளோ கேரக்டர் என்னால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நான் பாக்குறதுனால. CHANGE சேஞ்ச் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஃபார் இன்ட் வேல்யூ ஆஃப் அந்த அரே லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கிறேன். இஃப் இங்க பி நான் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்காங்களா, கண்டிஷன் என்னது, இஃப் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு வேல்யூவா இருந்தா என்னால என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் பிளஸ் பிளஸ், சேஞ்ச் பிளஸ் பிளஸ் இங்க நான் வந்து என்னால முடியும். ஸோ அதனால நான் இப்போ இந்த பிங்கிறது 3யா, பிங்கிறது 3. அப்ப இந்த 1 சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ இது ஒரு சேஞ்ச். நெக்ஸ்ட் பி என்ன ஆகும், பி இஸ் கோயிங் டு அப்டேட்டட் ஆஸ் பி ஈக்குவல் டு இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை மைனஸ் பண்ணணும். ஸோ பி மைனஸ் இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ இங்க நான் அதுதான் கொடுப்பேன், பி ஈக்குவல் டு பி மைனஸ் வேல்யூ. பி அப்டேட் பண்ணியாச்சு, சிம்பிள். அடுத்த பி என்னது, 1 போயிடுச்சுன்னா இப்ப பியோட வேல்யூ 2 அப்படின்னு இருக்கும். இப்ப 2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2வா, ஆமா. அப்ப வந்து சேஞ்சை திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு பி என்ன ஆயிரும், 2 ஈக்குவல் டு 2 மைனஸ் 0ன்னு பி வந்து இப்போ 0ன்னு அப்டேட் ஆயிரும். அவ்வளவுதான். சரி, ஓகே. ஒன்ஸ் 0ன்னு அப்டேட் ஆயிடுச்சுன்னா முடியாதுன்னா இதுக்கப்புறம் இப்ப ஃபர்தரா எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், 3 3 3 4 5ன்னு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் பி 0ன்னு வந்துருச்சுன்னா அடுத்தது நான் திரும்ப ஐட்ரேட் பண்ணணுமா, பண்ண தேவையில்லை. ஏன் பண்ணா, தேவையில்லாத டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நான் என்ன பண்ணலாம், பி ஈக்குவல் டு பி மைனஸ் வேல்யூ, தட் இஸ் ஃபைன். எல்ஸ்ல ஒருவேளை பண்ண முடியல, பி வந்து கிரேட்டர் than கிடையாது, பி கம்மியா தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிடலாம், அதோட பிரேக் பண்ணிடலாம். இப்ப ஃபைனலா என்னது, எவ்வளவு சேஞ்ச் என்னால பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும். எவ்வளவு சேஞ்ச் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும். அப்போ எவ்வளவு சேஞ்ச் பண்ண முடியும், 2 சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த யூனிக் சைஸ் எவ்வளவு, இங்க பாருங்க. இதுல இருந்து நான் 2 சைஸ் பண்ண முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்த யூனிக் சைஸ்ங்கிறது 4. அது எப்படி தெரியும், இந்த அரே லிஸ்டோட சைஸ் தான் என்னமோ அந்த யூனிக் சைஸ். கரெக்டா? அப்ப இந்த அரே லிஸ்ட் டாட் சைஸ்ல இருந்து மைனஸ் எவ்வளவு சேஞ்ச் பண்றோமோ,
இது அரே லிஸ்ட் சைஸ் எடுத்தாலும் சரி, ஹேஷ் மேப்போட சைஸ் எடுத்தாலும் சரி, என்ன எடுத்தாலும் ஓகே தான். அதுல இருந்து எவ்வளவு கேரக்டர் நம்ம சேஞ்ச் பண்ணோங்கிறத மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும். அப்ப ரிட்டர்ன் அரே லிஸ்ட் டாட் சைஸ் மைனஸ் சேஞ்ச். அவ்வளவுதான். எவ்வளவு வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமோ அதை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதுல ஒரு எட்ஜ் கேஸ் மட்டும் இருக்கு. என்ன எட்ஜ் கேஸ் அப்படின்னா, இப்ப பாருங்க, எனக்கு வந்து ஏ ஏ ஏ ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளவு? ஸ்ட்ரிங்கோட லென்த் 4. ஓகே. ஸோ இப்போ பி ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தா நமக்கே தெரியும். ஏன்னா ஏ 4ன்னு வரும், அரேல 4 மட்டும்தான் இருக்கும். பிங்கிறது 2 தான். 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 கிடையாது. ஸோ சேஞ்சஸ் எதுவுமே ஆகாது. அப்போ எதை ரிட்டர்ன் பண்ணுவோம்? சேஞ்சஸ் ஸ்டில் 0வா தான் இருக்கும். அப்போ இதோட சைஸ் 4 மைனஸ் சேஞ்சஸ் 0ங்கும் போது 4 தான். ஸோ அப்போ 4ன்னு பண்ண மாட்டோம். அரேன்னு பண்ணும்போது ஒரே ஒன்று தானே, 1 மைனஸ். ஸோ என்னது, இந்த 1 மைனஸ் சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது 0. அப்போ ஆன்சர் 1 தான். ஸோ அதில் நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை, இது ஒர்க் ஆகுது. சப்போஸ் இப்போ எங்கிட்ட ஏபிசின்னு இப்படி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். A2 ஒரு 2 A இருக்கு. ஏ பி சி. இப்போ இதோட ஸ்ட்ரிங் லென்த்தே 4 தான். ஆனா எனக்கு பி ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அப்ப என்ன பண்ணலாம்? இதோட ஸ்ட்ரிங் லென்த்தே 4 தான். ஆனா 10 டைம் சேஞ்ச் பண்ணிக்க சொன்னாங்கன்னா கம்ப்ளீட்டா நான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுவேன். கரெக்டா? இப்ப பி ஈக்குவல் டு 10ன்னு வேணாம், பி ஈக்குவல் டு 5னாவே நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுவேன். ஏன் 5? பி ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்தாலே, 4ங்கிறது என்னது, இதோட சைஸ்க்கு ஈக்குவலா கொடுத்தாலே நான் எல்லா கேரக்டரையும் சேஞ்ச் பண்ணுவேன். அப்போ இஃப் பிங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த கிவன் ஏவோட சைஸா இருந்ததுன்னா, ஏவோட லென்த்தா இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? ஏங்கிறது லென்த், ஏன்னா ஸ்ட்ரிங் கிடையாதுல்ல, ஸ்ட்ரிங் இல்லையா, அதனால லென்த். ஏவோட லென்த்தா இருந்ததுன்னா எனக்கு ரிட்டர்ன் 1. ஏன்னா கண்டிப்பா நான் சொல்லலாம், ஒரே ஒரு கேரக்டரா என்னால மாத்திர முடியும். கரெக்டா? ஏன் அப்படி நான் சொல்றேன், அவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன்? இங்க பாருங்க, ஏபிசிடி இங்க 4 இருக்கு. இங்க 4 ஸ்ட்ரிங்கோட லென்த் 4. எனக்கு பி எவ்வளவு கொடுக்குறான்? 5ஓ இல்ல 4ஓ இல்ல 6ஓ என்ன கொடுத்தாலும் அவ்வளோ டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட லென்த்தே 4 தான். ஆனா என்ன எவ்வளவு டைம் சேஞ்ச் பண்ண சொல்றாங்க? 5 டைம் சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அப்ப எல்லா கேரக்டரையும் நான் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் கேரக்டரா மாத்துவேன். நான் ஈயா கூட மாத்துவேன், ஈயா கூட மாத்துவேன். மாத்தினா கூட எனக்கு 4 சான்ஸ் தான் போயிருக்கும், மீதி நிறைய சான்ஸ் இருக்கும். அப்ப இந்த மாதிரி கேஸ்க்கு எனக்கு ஆன்சர் என்ன? 1. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? முதல்ல ஹேஷ் மேப் எல்லாம் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே if b is greater than or equal to a dot length இருந்ததுன்னா ஆன்சர் ரிட்டர்ன் 1. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ரிட்டர்ன் 1. சரி, ஓகே. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். முதல்ல நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுப்போம் இன்புட்டா. ஸோ ஒர்க் ஆகுதான்னு. எங்க அது? ஏபி, ஏபிசி, ஏபிபி, சிசி, டி. ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங்கு. தென் 3 கேரக்டரை மாத்தினோம்னா ஆன்சர் 2 வரணும். வருதான்னு செக் பண்ணலாம். 2 வருதுங்க. செம்ம. அடுத்தது இப்போ ஏஏஏ அப்படின்னு கொடுத்து 3 கேரக்டர் சேஞ்ச் பண்ண சொன்னா ஆன்சர் 1 தானே. ஆன்சர் 1. இப்போ 3A இருக்கு, 2B இருக்கு, ஒரே ஒரு D இருக்கு, ஒரே ஒரு C இருக்கு. 2 கேரக்டர் மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அப்ப எது ஆன்சரா வரும்? 2 கேரக்டரா சேஞ்ச் பண்ண சொன்னா ஆன்சர் உள்ள ஒரே ஒரு கேரக்டர் சேஞ்ச் பண்ண சொன்னா சிஏ சம்திங் நம்ம வந்து ஏதோ ஒன்று மாத்தினோம்னா ஆன்சர் 2ன்னு வரும். செக் பண்ணி பார்க்கலாம். 2ன்னு வருதுங்க. அவ்வளவுதாங்க. ஸோ இந்த கோடு கம்ப்ளீட்டாவே ஒர்க் ஆகும். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் இந்த வீடியோல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க ஸோ கீழே கமெண்ட்ல பிங் பண்ணலாம், நான் மறக்காம ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் guys. Until then, bye bye, take care.